ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் மற்றும் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் காணலாம். பெரியோர்களின் வழிகாட்டுதலால் சிறப்பாக செயல்படுவீர்கள். பிரச்சனைகள் இன்னும் முற்றிலும் நீங்குவதாக தெரியவில்லை. ஆனால் பிரச்சனைகள் குறைவதால் நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். மே மாதம் வரை நல்ல லாபத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு செலவுகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டில் அல்லது பிறந்த இடத்தை விட்டு வெளியில் வசிப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை பெறலாம். என்றாலும் மே மாதத்திற்கு பிறகு நிதி மற்றும் மற்றவர்களின் குடும்ப விஷயங்களில் தடையிடுவது சற்று கவனம் தேவை. மற்றும் மே மாதத்திற்கு பிறகு இந்த ராகுவின் பெயர்ச்சி ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கும். ஆனால் அவ்வப்போது சில எதிர்பாராத பிரச்சனைகளும் வரலாம். காதல், திருமணம் மற்றும் திருமண விஷயங்களுக்கு மே வரையிலான நேரம் ஒப்பீட்டளவில் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்களுக்கு தங்கள் படிப்பின் வேகத்தை மே மாதத்திற்குள் முன் தக்க வைத்து கொள்வது நல்லது. குறிப்பாக குழந்தை பாக்கியம் தடைபட்டு வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் மற்றும் உயர் பதவிக்காக சற்று வெயிட் பண்ணிட்டு இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் மற்றும் உயர் பதவி கிடைப்பதற்கான சூழல்களும் உருவாக்கி தரும். இந்த ஆண்டின் பரிகாரம் என்னவென்றால் அரச மரத்திற்கு தவறாமல் தண்ணீர் ஊற்றவும். நன்றி, வணக்கம்.